சொல்றார். இந்த ஆன்மாவுக்கு பலம், ஆன்ம பலம், ஆன்ம பலம் கூடும். ஆன்மா இறைவனை நெருங்கி போறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மருந்து. மருந்து மருந்து நல்ல மருந்து. இது வைத்தியநாத மருந்து. அதனால அப்படின்னு உதாரணம் சொல்றாங்க பெரியவங்க. பவானி தியாகராஜன் போன்றவங்க, அப்புறம் நம்ம சோசோமி சுந்தரையா போன்றவங்களாம் உதாரணம் சொல்றாங்க திருவாசகத்துக்கு. அதுதான் நாங்கள் சொன்னோம். யாரோ 4 பேர் தெரிஞ்சுக்கணும். அதாவது வாரியார் சாமி சொல்லுவாரு, நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா நீ சொல்லாம செத்து போனா அடுத்த பிறகு வவாலா கொண்டு தலைகீழ தூக்குவாரு. அப்படியாவது சொல்லுவாங்களா? சொல்ல போய் சேரணுமா? எல்லாராலையும் கிரகிச்சு சொல்ல முடியாது. கிரகிச்சுக்கிட்டவங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வாரியார் சாமி சொல்றாரு. அதுபோல இந்த திருவாசகத்துக்கு இப்படி ஒரு உயர்வான கருத்து பவானி தியாகராஜன் ஐயா சொன்னார். அது கேட்ட முந்தா நாள் என்ன சொற்பொழிவு. சரி, இப்ப நம்ம இந்த பெரிய பெரிய பதிகத்தை தொட வேண்டாம். இதெல்லாம் தத்துவ பதிகம் தான். எல்லாமே படிக்கணும்னா முடியாது. நம்ம விண்ணப்பம் தான் இன்னைக்கு. இந்த திருவாசகம் முற்றுவதில் எந்த கருத்தையுமே சொல்ல விட மாட்டாங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறது, விண்ணப்பம்னு சொல்லி விடுறது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி இடத்துல ஒரு கருத்து சொல்லலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இங்கே ஒரு திருவாசகம் விண்ணப்பம் செய்யணும். ஜனவரி 1 போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நீ வந்துருந்தோமா? நம்ம செய்யணும். போன வருஷம் 1ஆம் தேதி இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். போன வருஷம் இங்கே போய் வேலைக்கிட்டு இருந்துச்சு. இல்லை 2024 ஜனவரி 1 இங்கே ஒரு திருவாசக விண்ணப்பம் செய்து ஒரு சின்ன சொற்பொழிவு பண்ணோம். அன்னைக்கு நீங்களாம் இருந்தீங்க. நான் வரவே இல்லைங்க. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் வரேன். அப்படியா? அப்போ சரோஜா வந்துச்சு, இந்திரா இருந்துச்சு, நீங்களும் வந்திருப்பீங்க. அந்த ஜனவரி 1 2024 ஜனவரி 1 இங்கே விண்ணப்பம் செய்தோம். அன்னைக்கு சாமிக்கு கும்பாபிஷேகத்துக்கு உண்டான விண்ணப்பம் செய்தோம். இந்த பாத கிடங்கு விண்ணப்பம் செய்தோம். ஆமா ஆமா, அது போல விண்ணப்பம் செய்தோம். திருநாளுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, அண்ணாமலையமல்லா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. இந்த நீத்தல் விண்ணப்பம் நாம எல்லாரும் படிக்கணும். 50 பாட்டு நினைக்கிறேன். நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு. 6வது பதிகம் 50 பாட்டு. இந்த நீத்தல் விண்ணப்பத்தை அடிக்கடி படிக்கணும் ஆன்மாக்கள். ஏன்னா நம்ம எதையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல வருது. ஆன்மாக்கள் எதையெல்லாம் நீத்து போயிட்டு இருக்கணும். அதாவது நம்ம விட்டு எதையெல்லாம் நீக்க வேண்டும். ஆமா, இறைவனை நெருங்குவதற்கு உண்டான பதிகம். அதை மணிவாசகர் 50 பாடல்கள் சொல்லியிருந்தாரு. பிரபஞ்ச வைராக்கியம்னு பேரு. இப்ப நம்ம புலால் சாப்பிட்றத விடணும்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன தேவை? வைராக்கியம் தேவை. ஒரு செயலை விடணும்னா அதுக்கு வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தை கொடுக்கிற பதிகம் இந்த பதிகம், இந்த நீத்தல். நீத்தல்ல நம்மளை விட்டு நீக்க, நம்மளை விட்டு எது தேவையில்லாததோ அதை நீக்கணும். அதை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? வைராக்கியம் வேணும். அப்ப அந்த வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய பதிகம் எதுன்னு கேட்டா இந்த நீத்தல் விண்ணப்பம் தான். இந்த 6வது பதிகம் தான். இந்த 50 பாட்டை அடிக்கடி படிக்கணும். மறுபாடு ஆகிட்டா ரொம்ப உத்தமம். இப்ப நம்ம நம்மளுடைய அடியார்களையோ இல்லை யாரோ ஒருத்தர் உயிர் ஒழுக்க ஆகிட்டாங்கன்னா இந்த 50 பாட்டு அவசியம் படிக்கணும். அந்த ஆன்மாவுக்கு அடுத்த பிரிவிலையாவது இதெல்லாம் அவங்களை விட்டு நீங்கணும். இறைவன்கிட்ட இருந்து இறைவனை நெருங்கிறது, நமக்கு தேவையில்லாத விடுறது, நீக்கிறது அங்க நெருங்கிறது. அதான் இந்த பதிகத்துடைய முக்கிய குறிக்கோள். தான் அது மணிவாச பெருமான் ரொம்ப அழகாக சொல்றாங்க. பிரபஞ்ச வைராக்கியம். பிரபஞ்சம்னா இந்த உலகம், வைராக்கியம்னா இந்த உலக பழக்க வழக்கத்துல எதை விடணுமோ அதுக்கு வைராக்கியம் மிக அவசியம். அந்த வைராக்கியம் இல்லாதவங்களால எதையும் விட்டு ஒழிக்க முடியாது. இங்க வரணும்னா கூட அந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஒரே உதாரணம். இந்த கோயிலுக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு எழுந்திருச்சு? ஆமா, வைராக்கியம் இருந்தா
முடியும். வைராகி இல்லாதவங்களால எங்கேயும் சென்றடைய முடியாது, எந்த செயலையும் அவங்களால ஒழிக்க முடியாது. வைராக்கியம் மிக அவசியம். மனைவி சொல்லும், இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடாதா அரிசி பருப்பாதான். பையன் சொல்லுவான், இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடாதா அரிசி பருப்பாதான், இது கோயிலுக்குள்ளே ஓடுறாரு அப்படின்பா. அதெல்லாம் காதில் போட்டுக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளை கடத்த ஏற்றாது. அது இல்லை இன்னைக்கு பாசம் அது வழிக்கு தான் விடும். கடை தேர்த்துறது இங்கே வந்தால் தான் கடை தரும். அவர் தான் சொன்னாங்க ஐயா, அன்னைக்கு அப்படிதான் சோசிய சமையல் சொன்னாங்க நினைக்கிறேன். நம்ம சொந்தக்காரங்க அக்கா மச்சான் இவங்கெல்லாம் வந்து பிறவி உண்டாகிறதுக்காக இருக்கிறாங்க. இந்த நம்ம பிறவியை அறுக்கிறதுக்கு உண்டான பயனை தருவார்கள். அவங்க கூட சேர்ந்தா பிறவி வரும், இவங்க கூட சேர்ந்தா பிறவி போகும். அவர் ராமலிங்க ஐயா கொஞ்சம் வெள்ளையா இருப்பார், சிவப்பா வெள்ளையா இருப்பார். தொலைவும் ராமலிங்க ஐயா அருமையா பேசுவார். அதான் நான் தான் அது இதுல குழுவில் போட்டோன்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் சிதம்பரத்துல போய் அவர் பேசுறதுதான் பார்த்தேன். அருமையா பேசுவார், ரொம்ப சிறப்பா பேசுவார். ஒரு சொல்லுங்க சிரிப்பார், சிரிப்பார். பிறவி இல்லை இல்லை தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை. ஆமா, கண்டதில்லை நான் கண்டதில்லை நான் கண்டதில்லைன்னா தில்லைக்கு நீங்க போயிருக்கீங்களா? தில்லையை நான் கண்டதில்லை நான் கண்டதில்லை நான் கண்ட தில்லைன்னு வந்துடுறாங்க, போகலன்னு வராது. தில்லையை கண்டிருக்கிறீர்களான்னு கேட்டா பதில் நான் கண்டதில்லை நான் கண்டதில்லை நான் கண்டதில்லைன்னு நான் கண்டதில்லைங்கிற அர்த்தத்துக்கு இல்ல 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 நான் கண்டதில்லை நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம் அது. ஆனா அவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கண்டதில்லை நான் கண்டதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் கண்டதில்லைன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அது பொறுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் கண்டதில்லை நான் கண்டதில்லை நான் கண்டதில்லை நான் கண்டதில்லை அப்படி மாறிடும். அது மாதிரி வசி வசி வசினா எப்படி சிவ சிவன் மாறுது, மரா மரான எப்படி ராமராமன் மாறுது. அது போல நான் கண்டதில்லை நான் கண்டதில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டதில்லைன்னு மாறிடும். அப்படியே நான் பார்த்துருக்கிறேன். ஆமா, சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா நான் பார்த்ததில்லைன்னா அப்படிதான் நான் பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை அப்படியே அப்படியே மாறிடும். நான் பார்த்ததில்லைன்னா நான் பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை பார்த்திருக்கிறேன்னு அர்த்தமா மாறி பார்த்ததில்லை. ஆமா பார்த்ததில்லை அப்படி ஒரே சொல்லு ரெண்டு அர்த்தம். இதெல்லாம் பெரிய சுத்தமா சொல்லுங்க. தமிழ் மொழியில் இருக்கிற அர்த்தம் வேற எந்த மொழி அமிழ்து தமிழுக்கு அமிழ்தென்று பெயர்னு சொல்லி பாடுறீங்க. சரி நல்லது. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருவாசகம் படிச்சா மட்டும் போதாதுமா, அது உள்ள பொருளை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது சத்தியம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இடையில வேணும். இந்த கணேச மாதிரி ஆள்லாம் பக்கத்துல வாங்கிட்டு படிச்சா ஒண்ணுமே புரியாது. ஓடு 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 ஓடு. அது ஒரு புத்தி, அவசர புத்தி. அவசர புத்தியில படிச்சா என்ன உனக்கு விளங்கிடும். அதுதான் இப்ப நம்ம முற்றோத்துல போடுறதில்ல, என்ன பண்ணு தான் போடுறது. 10 பதிகம் படி, ஒழுங்கா படி. எதை படிச்சாலும் இது வந்து 13 6வது பதிகம். இன்னும் முன்னாடி இருந்து பாருங்க, 6வது பதிகம் முன்னாடியே இருக்குது. திருச்சதகம் இது வந்து இதை முடிச்சு திருச்சதகத்தை முடிச்சு வந்தீங்கன்னா நீச்சல் விண்ணப்பம் தான். திருச்சதகத்துல 10 பிரிவு வரும். அது 10 பாட்டா 10 பிரிவு வரும். நீச்சல் விண்ணப்பம் 6வது பதிகம் 51. 51 இது 6வது பதிகம். இந்த புத்தகத்துல ஏடா முடியாது இப்படின்னா தொடர்ந்து வராது. இல்ல தொடர்ந்து இதுல வராது. என்ன புத்தகம் அது அப்படித்தான். திருப்பூர் சொன்ன ஓடி அவங்க இடையில தலைப்பு கொடுத்து போடுறாங்களா, அதுல கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. இந்த புத்தகத்துல வேற ஒண்ணு இதாங்க 6 நீத்தல் விண்ணப்பம் போட்டுருந்தா இவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஒரு இடத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாட்டுக்கு அந்த தலைப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எந்த தலைப்புன்னு தெரியாது தடுமாறுவாங்க எடுக்கிறவங்க. இந்த 6ஆம் நம்பர் போட்டு நீத்தல் விண்ணப்பம் போட்டு பழக்கம் ஆயிட்டு அந்த புத்தகத்துல பழக்கமாகணும்.
இன்னும் அதுல பரிசயம் ஆகல நமக்கு. நாம இப்படி புத்தகத்தை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறோமா, அதுல பரிசயம் ஆகணும். அதான் விஷயம். இப்ப இந்த கோயம்புத்தூர்காரங்க போட்ட புஸ்தகம் அரண்மனை போட்டது பவானி ஐயா போட்டது 30 ரூபா. ஆமா, ஆமா. அது வந்து மணி வர வச்சு செலவுலாம் சேர்த்து 40. இப்ப நாங்க கொடுத்தது 30 தான் கொடுத்தோம். அப்படியே வாங்கி அப்படியே கொடுத்துட்டோம். எங்கண்ணா கொடுத்தீங்க? நம்மளாம் கொடுக்கவே இல்லை. வகுப்புல தான் கொடுத்தோம். 20 புத்தகத்தை வித்துட்டா 30 புத்தகத்தை வாங்கிட்டு கொடுத்தோம். ஐயா பரவி தெரியாது ஒரே புத்தகம். சித்தாந்த வகுப்பு நம்ம மடத்துல இருக்குது, 12 திருமுறை இருக்குது. ஆனா பொருள் வருது. இந்த பாண்டவன் கோயில் அது 4 வரையும் இப்போ சில புதுசாக வச்சுருக்காங்க. வச்சிருந்தா அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க, போனோம். அந்த புக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரே புக்கை கொடுத்துக்கும் போது எவ்வளோ பெரிய. இன்னைக்கு அடியனை அங்கே கூப்பிட்டாங்க. சங்கராபுரத்தில் ஒரு கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு 2 பேர் கூப்பிட்டாங்க திருவாசகம் படிக்க. 2 3 ஆமாம் 2 பேர். வெங்கடேஷ் வாரியார் கூப்பிட்டாரு. அப்புறம் இளையராஜான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், குருவூரில் வாக்கு கொடுத்துட்டோம், அதெல்லாம் வர முடியாது. அவர் தான் ஐயா அப்புறமா அன்னைக்கு பார்க்க போகிறது இது திருவாசகம் புக்கு கொடுத்தாங்க. சிவாதிரி சித்தம்பலம் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் படிக்கலாம். படிச்சாதான் பொருள் புரியும். கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோளுடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தலந்தே எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே கொல்லே பிளவகலாதடங்கொங்கைய கொவ்வை செவ்வாய் வில்லே எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளே புறம் வல்லே உத்தர கோசமங்கைக்கு அரசே கல்லே மொழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எங்காலனவே. எனக்குள்ள இருக்கிற கள்ள புத்தி எல்லாம் ஒழிஞ்சு போறதுக்கு என்னை நீ கண்டு கொண்டு ஆண்டு கொண்ட அப்படிங்கிற. காருரு கண்ணியரை புலன் ஆற்றங்கரை மரமாய் 5 புலன் கொண்ட மரமா இருக்கணுமா நம்ம மனுஷனா இல்லையா? காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேலை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே வாரூர் முளையால் மங்க என்னை வளர்ப்பவனே. ஒரு புரியுதா? படிக்கும் போது வாரூர் பூன்முளையால் பங்கன்னா அம்மாவுடைய இடபாகத்தை, அம்மாவை இடபாகத்தில் வச்சிருக்கக்கூடிய பாதி உடம்புல வச்சுக்கிறாராம் அம்மாவை. பங்கன்னா பங்கு கொடுத்தவர் மாதோர் பாகமுடையா. வாரூர் பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே. அம்மா அப்பா சொல்றாங்க, நான் தான் உன்னை வளர்த்தேன், நான் தான் உன்னை வளர்த்தேன். ஆயுள் முடிஞ்சு விட்டா இவங்க வளர்ப்பாங்க. வளர்க்கிறவன் அவன் தான், முடிக்கிறவன் அவன் தான். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். 5 தொழில் செய்வான், 5 தொழில் செய்வான். ஆக்குவாய், படைப்பார், காப்பார், ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். கடைசியில் அருள் தருவது யாரு? மறைத்ததும் அவர் தான் செய்வார். மறைக்கிறேன்னா நாளைக்கு செத்து போகணும்னு தெரிஞ்சா இன்னைக்கு செத்து போவோமே. நாளைக்கு ஒருத்தர் செத்து போகணும்னு தெரிஞ்சா இன்னைக்கு செத்து விடுவான். அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறாரு. நாளைக்கு நடக்க போற துன்பத்தை இன்னைக்கு மறைச்சு வச்சுக்கிறாரு. நமக்கு தெரியுமா? அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறாரு சாமி. பிள்ளைங்க பாவம், அதெல்லாம் சொன்ன ரொம்ப டல் ஆகிடுவான், வேணும் விடுவான்.
அந்த பயத்திலே புலி கொள்ளுதலை கிளி கருணையால அப்படின்னு கருணையினால் மறைத்து வச்சிருக்கிறார் சிவபெருமான். அது மறைத்தல் தொழில், அது மாதிரிலாம் மறைத்தல் தொழில். அருளல் தொழில் தான் முத்தி அடைக்கிறது. முத்தி அடைக்கிறது தான் அருளல். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பா மிழுகின்ற என்னை விடுதி கண்டாய். விடுதி கண்டாய்னா என்ன? என்னை உற்றாதேன்னு அர்த்தம். என்னை உற்றாத விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒருகின்ற நீமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே தெரிகின்ற பொன்னோ மின்னோ அண்டதோ செடும் சுடரே. மிழுகின்ற இது என்ன? ஒளிர்கின்ற நீர் முடியா. எது? வெண்மதி கொழுந்து ஒன்று. வெண்மதி கொழுந்துனா என்ன? மூன்றாம் பிறையை சடையில சுடுகிறாரா? இதெல்லாம் பொறுமையா படிக்கும் போது தான் சொல்ல முடியும் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? வெண்மதி கொழுந்து ஒன்று. சந்திரன் வெள்ளையாதான் இருக்காரு, மதினா சந்திரன் வெள்ளையாதான் இருப்பாரு. அதான் வெண்மதிங்கிறாரு. நிலைமதின்னு ஒரு ஊருக்கு பேர் இருக்குல்ல, அது மாதிரி வெண்மதிங்கிறாரு. வெண்மதி கொழுந்து. கொழுந்துங்கிறாரு. ஏன் சொல்றாரு? மூழ்நிலவு கிடையாது, மூன்றாம் பிறை. அப்பதான் கொழுந்து. இன்னும் முத்துல இன்னும் வளரல. மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறையா போயின்னா அவன் சந்திர சரணாகதி அடைஞ்சான். தட்சனுடைய சாபத்துல அவன் கலையெல்லாம் இழந்து போய் சாமிகிட்ட போய் காலில் விழுந்தான். அடியில் விழுந்தவனை தூக்கி முடியல வச்சுக்கிட்டார் சாமி. சாமி எப்பேற்பட்ட கருணாகர். சிவபெருமானை விட ஒரு கருணை உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இருக்குதா? சத்தியம் சொல்கின்றேன் சொல்லுவார் வல்லல் பெருமான். சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழேன், அதான் சொல்லுவார் அவர் பாடல். எல்லாத்தையும் சொல்லுவார் வல்லல். அடியில் விழுந்தவரை முடியில் தூக்கி வைத்துக் கொண்ட கருணையாளன் சிவபெருமான். அதனால கருணாகரன், கருணாமூர்த்தி, கருணாகரத்தி. அதாவது வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே. இந்த பதியத்தில் பூரா உத்தரகோசமங்கை தான் உங்களுக்கு வரும். திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை, அடுத்து தில்லை. இது மூணும் திருவாசகத்தில் அவ்வளவு அதிகமாக இடம் பெறக்கூடியது. நீத்தல் விண்ணப்பத்தில் வர்றது பூரா உத்தரகோசமங்கை தான் வரும். உத்தரகோசமங்கை தான் இந்த உலகத்துடைய முதல் ஊர். மற்றதெல்லாம் அப்புறம் தான் உதயமாச்சு. செடிகின்ற தீப்புகு விட்டிலின் சின்மொழியாரில் செடிகின்ற தீப்புகு விட்டிலின். விட்டில் பூச்சி என்ன பண்ணும்? தானா போய் நெருப்பு. அது மாதிரிதான் நாம ஆணவ மலத்திலேயே விழுந்து கிடக்கிறோம். அதுதான் இங்க சுட்டி காட்டுறேன். ஆமா ஆமா, இந்த தவக்கரையை பாருங்களேன். லைட் எடுத்து கண்ட உடனே வண்டிட்டு முடியாது. அனுபவத்துல பாருங்க. டூ வீலர்ல போகும்போது அந்த லைட் வச்ச சைடில் அந்த பக்கம் இருக்கிற தவக்கலை இந்த பக்கம் தாவி பிடிக்கும். நான் எத்தனை நாள் சொல்லிருக்கிறேன். ஆனா அறிவில்லை தவக்கலையே, நீ அங்கே இருக்க வேண்டியது, இங்க வந்து நான் வண்டியை ஒதுக்கி ஓட்டிட்டு போவேன். அது மேல விட மாட்டேன். அது போல செடிகின்ற தீப்புகு விட்டிலின் சின்மொழியாரில் பண்ணா விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெறிவாய் அருகார் முழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருளால் அமுது ஊட்ட மறுத்தனே. நான் போற வழியில வந்து நின்றுகிட்டு சாப்பிடலான்னு சொல்ற நீ, நான் வேணாம்னு சொல்லிட்டு நான் போறேன். அப்படி சொல்ற வழி நின்று. நான் வர வழியில வந்து நின்றுட்டு இங்க வாப்பா நீ கூப்பிட்டு நல்லதெல்லாம் சொல்றேன், நான் கேட்க மறுத்துட்டு ஓடுறனே அப்படின்னு சொல்றாரு. மறுத்தரஞ்சான். நீங்களும் கூட படிங்க, என் கூட படிங்க, மனசுல படிங்க. மறுத்தரஞ்சான் அருள் அறியாமையின் என் மணியே பெருத்து என்னை நீ விட்டுறுதி கண்டாய். ஐயா நீ வழியில் நின்றுட்டு தான் என்னை கூப்பிட்ட, நான் தான் மறுத்துட்டு ஓடுனேன், அதனால என்னை எடுத்து விட்டுடாத சாமி. ஆமா, என்னை விட்டுடாது, நான் தான் தப்பு நின்று இருந்தாலும் என்னை விட்டுடாது. அதான் மறுத்தனம் யான் உன் அருள் அறியாமையினால் நான் நீ சொன்னதெல்லாம் கேட்காத விட்டுட்டேன், நீ காட்டு வழியை பின்பற்றாத விட்டுட்டேன் அப்படிங்கிறார். மறுத்தனம் யான் உன் அருள் அறியாமையும்
என் மணியே வெறுத்து எனை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டு கொள். நான் செஞ்ச நல்வினை தேவையெல்லாம் பார்த்துட்டு நான் நல்வினை அதிகமா செஞ்சிருந்தா என்னை ஏற்று ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிற வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு கொள். உத்தரகோசமங்கே ஒரு பரண்டே பெரியோ சிறு நாய்கள் தம் பொய்யினையே. சாமி பெரியவங்க எல்லாம் பொறுத்துக்குவாங்க சாமி, அது மாதிரி நான் செய்யற பிழையெல்லாம் நீங்க பொறுத்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சு படிச்சா அப்படியே கட்டி தானா வரும், தானா தண்ணீர் வரணுத்துக்கு ஆசைப்படிச்சா உணர்வு. அந்த உணர்வோடு படிக்கணும்னா அதுக்கு நேரம் பத்ததில்லை. நம்ம ஏதோ அவசர கதியில நம்ம பாடிட்டு. ஆமா, பொய்யவனேனை பொருளே ஆண்டு ஒன்று கொத்தி கொண்ட மெய்யவனே. நான் பொய்யன் தான் சுவாமி, நீ மெய்யன். நான் பொய்யன், நீ மெய்யன். ஆனா என்னையும் ஒரு பொருள்னு கருதி என்ன நீ ஆண்டு உன்னுடைய திருவடியில வச்சிருக்கிற இல்லையா, பொத்தி கொண்டங்கிறார் பாருங்க. பொத்தி கொண்டா உன் திருவடிக்கு ஆட்கொண்டன்னு அர்த்தம். பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடம் உன் விடத்து. பார்க்கடல்ல கடைஞ்ச அந்த விஷத்தை, அந்த அகலால விஷத்தை கண்டத்துல வச்சுக்கிறாரா சாமி, நம்மளை காப்பாற்றுறதுக்காக, தேவர்களை காப்பாற்றுறதுக்காக. மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடம் உன் விடத்து மையவனே மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியே பவம் தீர்ப்பவனே. நீ செயற்கரிய செய்வனே, செய்யக்கூடியவன். நான் சிறியவன். என்னுடைய பவம், என்னுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அதை இதுக்கப்புறம் நீ ஒழிச்சுடுவேன் அப்படிங்கிற. பவம் தீர்ப்பவன், பவம்னா பிறப்பு அறுக்கக்கூடியவன். வேற எந்த கடவுளாலையும் பிறப்பு அறுக்க முடியாது. எவன் சாகாதவனோ எவன் பிறக்காதவனோ அவனால் தான் நம்மளுக்கு புத்தி கொடுக்க முடியும். பிறவான் இறவான், பிறக்காதவன் தான் இறக்க மாட்டான். ஆமா, பிறப்பிலி. ஆமா, தாயிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் அங்க வருதுல்ல. ஆமா, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, ஆனா நமக்கு தாயா தந்தையா இருக்கிறது அவன் தான். நம்ம உலகையில் 1008 தந்தை பார்த்தோம், தாயை பார்த்தோம். எத்தனை எத்தனை தந்தையோ எத்தனை எத்தனை தாயோ பட்டன் தான் சொல்றது நிறைய இருக்கு. அதுபோல தீர்க்கின்றவாறு என் பிழையை எதை தீர்க்கணும், நம்ம இருக்கிற பிழையெல்லாம் தீர்க்கின்றவாறு சாமி தான் செய்யணுமா. தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் பெரும ஆகின்றதார் விடை உத்தர கோசமங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே. இந்த உலகில் இருதலைக்குள்ளையா நம்ம இருக்கிறோம். இங்க ஒரு பக்கம் ஆன்மீகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், அங்க ஒரு பக்கம் ஏதாவது இருக்குது. இருதலை கொள்ளி இருக்கும் மாதிரி உலகிலையும் தன்மார்த்து கிடக்கிறோம். இங்க அருளையிலயும் கொஞ்சம் ஏதாவது மனசை செலுத்துறோம். ஒரு பக்கமா நம்மளால நிக்க முடியல. அதான் இருதலையே இருதலை கொல்லி. அடுத்து வந்து பாருங்க, இருதலை கொல்லியினுள், இருதலை கொல்லி எறும்பு. அடுத்த பாட்டு அப்படியே சொல்றாரு பாருங்க. இருதலை கொல்லியினுள் எறும்பு ஒத்து. அந்த எறும்பு எப்படி இருதலை கொல்லி எறும்பு இருக்குதோ அது போல நான் இருக்கிறேன். ஒத்துனா அது போல அப்படின்னு அர்த்தம். ஒத்து நிலை பிரிந்த விரிதலையேனை எப்படி சொல்றாரு பாருங்க. இருதலை கொல்லி மாதிரி உன்னை நான் பிரிஞ்சு இருக்கிற சாமி, உலகில் ஒரு பக்கம் என்னை எடுக்குது சாமி அப்படிங்கிறாரு. இருதலை கொல்லியினுள் எறும்பு ஒத்து நிலை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய். அப்படிதான் நான் இருக்கிறேன், என்னை நீ விட்டுறாரு, என்னை அப்படியே விட்டுறாரு சாமி அப்படிங்கிறாரு. வியன் உலகுக்கு ஒரு தலைவா. 3 உலகங்கள் சொல்றாரு. அதாவது ஆகாய உலகம், பூலோகம், பாதாள உலகம். அது 7 கணக்குல அது அப்பா அந்தாண்ட
இங்க சொல்றது என்னன்னா பூலோகம், பாதாள லோகம், ஆகாய லோகம், விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள லோகம். பிரம்மலோகம், அது சத்தியலோகம். தனியா தனித்தனியா வரும். அது வேற தனித்தனியா வரும். இங்க சொல்லும் போது மூவுலகுக்கு, மூவுலகுக்குன்னா விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம். இங்க 3 தான். இந்த கணக்கு எடுத்துக்கணும். விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு அரசே ஒரு தலை மூவிலை வேல் மதம் ஏந்தி புரிபவரே. கையில சாமி என்ன வச்சுக்கிறாரு? சோலாயுதம். அது மூவிலை சோழங்கிறார். மணிவாசன் சொல்லும் போது ஒரு தலை மூவிலை வேல்ங்கிறார். அதை வேல் தான் சொல்றாரு. மூவிலை வேல், அதாவது 3 கூறுகளை உடைய வேல். அது சூலம்னு சொல்லலை இங்க சாமி. மூவிலை வேலுங்கிறார். மூவிலை வேல் வலம் ஏந்தி வலது கையில வச்சுட்டு நீ காட்சி கொடுக்குறேங்கிறார். எப்படி இதை சொல்லு பாருங்க. இதெல்லாம் இப்படி படிக்கும் போது தான் பொருள் புரியும். அடுத்து படிச்சா இந்த நினைப்பு வந்துடும். அந்த மூவிலை வேல்னா அந்த கையில் இருக்கிற சூழல் ஞாபகத்துக்கு வந்துடணும். அதுதான் பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெரிகின்ற என்னை விடுதி கண்டாய். இறைவனுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? செந்தாமரை காணனைய திருவாசகமே அடுத்த பாட்டில் வரும். செந்தாமரை காணனைய திருமேனியா. யாருடைய திருமேனி? சிவபெருமானுடைய திருமேனி. அப்பேற்பட்ட அந்த செந்தாமரை பொற்பாதங்களை அது பொலிகின்ற இப்படி தங்க மாதிரி பொலியும். பொலிதல் என்பது சொலிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். பொலிதல் பொலிகின்றனின் தாள் புகழ பெற்று அங்க அடையணும். அந்த திருவடியை நான் அடையணுங்கிறதுக்காக அடையணும். ஆக்கையை போக்க பெற்று இந்த உடம்பு ஒழிக்கணும். பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று அதுக்காக நான் என்ன செய்யணும்? மெலியணும். உன்னை நினைஞ்சு உருகி மெலியணும். மெலிகின்ற என்னை விடுதி கண்டார் அரிதே விலரி ஒளி நின்ற பூங்கோட்டின் உத்தர கோசம் அன்னைக்கு அரசே மகிழ்ந்த சிலையா எரித்தாய் புறம் மாறுபட்டே. அந்த முப்புறத்தை ஒரு சிரிப்பாலேயே எரிச்ச. முப்புறத்தை ஒரு சிரிப்பாலே இருந்துச்சு. தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தர் தேர் சக்கரமா இருந்தாரு, ஒருத்தர் தேரா இருந்தாரு, ஒருத்தர் குதிரையா இருந்தாரு, சூரியன் ஓட்டுறவரா, ஒருத்தர் குதிரை ஓட்டுறவரா இருந்தாரு. ஆமா, இப்படி எல்லாம் இருந்தாங்களா? இவங்களுக்கெல்லாம் ஆணவம் வந்து போச்சான். நம்முடைய துணையோடு தான் முப்பூர்த்த சிவபெருமான் எரிக்க போறாரு, நம்ம துணையோட தான் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆணவத்தோடு இருந்தாங்களாம். சாமி இது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரா? உங்களை எல்லாம் இல்லாமலே என்னால பண்ண முடியும். சிவாய நம்ம பெருமானே மஞ்சளமாவது வானவர் மேல பெருமானே அருளாரா. சாமி என்ன பண்ணாரா? அப்படி பேசா அப்படி சிரிச்சாரா, மூப்பரம் எரிஞ்சு போச்சான். இவங்க ஆணவங்களும் அடங்கி போச்சான். நம்மளை இல்லாமலே பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. மாறுபட்டு அஞ்சி என்னை வஞ்சிப்பேன் யான் உன் மணிமதத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டார். மாறுபட்டு செயல்படுதான் நம்ம இருக்கிற அந்த 5 புலன்களும். எப்படி? இறைவனுடைய பக்கம் திரும்பாம உலகில் பக்கமே நம்மளை இழுக்குதான் இந்த 5 புலனும். பஞ்ச புலனைந்து வஞ்சனையை செய்ய சிவபுராணம். பஞ்ச புலனைந்து வஞ்சனையை செய்ய. ஏன் சாமி? சரி இருக்கட்டும். பஞ்ச புலனைந்து வஞ்சனையை செய்ய அதான் சொல்றார். மாறுபட்டு 5 என்னை வஞ்சிப்ப. அந்த 5 அப்படி பண்ணுது என்ன இந்த உலகில்? என்ன மாறுபட்டு செயல்பட வைக்குது. உன் பக்கம் திரும்ப என்ன விடமாட்டேங்குது. அதுதான் சொல்றார். இதெல்லாம் இப்படி படிச்சதுமா புரியும். மாறுபட்டு நான் எங்க வரணும்? உங்ககிட்ட வரணும். என்ன எங்க கொண்டு போகுது? வேறமே கொண்டு போகுது. கோயிலுக்கு போகலாம் 10 மணிக்குன்னா சினிமா கொண்டாய் போகலாம் புத்தி கொண்டுட்டு போகுது. ரெக்கார்ட் டான்ஸில் பார்க்கறதுல போகலாம் புத்தி கொண்டு போகுது. பிறந்து கும்பிடலாம் அங்கே பாட்டி வைக்கிறாங்க புத்தி கொண்டுட்டு போகுது. காது குத்துற வீட்டுக்கு போனால் அங்கே போனாங்க பிரியாணி சாப்பிடலாம் புத்தி கொண்டுட்டு போகுது. கோயிலுக்கு போனால் என்ன பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க, சக்கரப்பம் கொடுப்பாங்க. அங்கே காது குத்துற வீட்டுக்கு போனால் பிரியாணி சாப்பிடலாம் புத்தி போகுது. சிவபெருமான்
100% இதுதான் கூப்பிடாது. இல்ல உங்க நிலையை நீங்க சொல்றீங்க, நான் உலகில சொல்றேன். அதான் சொல்றேன், நான் சொல்றது உலகில். சிவனை கும்பிட்டவங்களுக்கு 90% நான் இந்த பாட்டில் உள்ள பொருளை சொல்லிட்டு இருக்கிறேன். மாறுபட்டு அஞ்சுனா என்ன, மெய்வாக்கன் செவி மூக்கு என்று சொல்லக்கூடிய பஞ்சபுலன்கள் மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப வஞ்சனையே செய்வது. எனக்கு உடன்பட்டு வரமாட்டேங்குது. ஆமா, எனக்கு உடன்பட்டு வரமாட்டேங்குது. நான் ஒரு பக்கம் போனா அது ஒரு பக்கம் என்னை இழுக்குது. அரம்பாகம் என்னும் அருண் கயிற்றால் கட்டி சிவபுராணத்துல உதாரணம் சொல்றேன். எங்கேயும் போகணும், அந்த புத்தகத்துக்கு போகணும். இந்த புத்தகத்துல இந்த பாட்டு பொருள் இன்னொரு பாட்டுல இருக்கும், இந்த பாட்டு பொருள் இன்னொரு பாட்டுல இருக்கும். திருவாசத்துக்குள்ளே இருக்கும். சுத்தி இங்கே வரலாம், எங்கேயும் வெளியே போக சொல்ல. மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணிமரத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டார். இது அஞ்சு செய்யற கொடுமையானதான் ஒண்ணு விட்டு தூரமா போறேன், அதனால கோவப்பட்டு என்ன விட்டுறாதே அப்படின்னு கேட்கிறாரு. வினையே மனத்தே ஊரு மட்டே, என் மனசுல வந்து நீ நிக்கணும், என் உள்ளத்துல வந்து நீ நிக்கணும், நான் உருகி ஒன்று பணியணும் அப்படி சொல்றாரு. வினையே மனத்தே ஊரு மட்டே மண்மம் உத்தர கோச மங்கைக்கு அரசே நீருபட்டே ஒரு காட்டும் பொன்மே நீ நெடுந்தகையே. அவர் மேரி பொன்மேனியா, நீர் பட்டா எப்படி இருக்கும்? பொன்மேல நீர் பட்டா அந்த நீர் அப்படியே பளிச்சுன்னு தெரியாதா? அதான் சொல்றாரு, நீருபட்டே முடிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. என்ன சொல்லு இதெல்லாம்? ஆமா, அதுதான் அந்தாதியின் பேர் இருக்கு. எந்த எழுத்து முடியுதோ அந்த எழுத்துல அடுத்த பாட்டு தொடங்கும். அபிராமி அந்தாதி 100 பாட்டு எப்படி தொடங்குது? ஒரு பாட்டு முடிவுல அடுத்த பாட்டு தொடங்கும் அந்த சொல்லுது. இப்ப அடுத்தது பாருங்க, அந்த நெடுந்தகை சொல்லி ஆரம்பிக்கும். ஆமா, நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையனை விடுதி கண்டாய். இறைவா, நீ பெரிய பேராளன், நீ கருணையாளன், நீ என்னை ஆட்கொள்கிறாய். ஆனால் இந்த 5 புலன்கள் இருக்குது இல்லையா, இது உங்ககிட்ட என்ன சேர விட மாட்டேங்குது. அதான் சொல்ற, நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையனை உன்னை விட்டு ஓடுறாங்கிறார். விடுந்தகையனை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே விடுதி கண்டாய். விரவான் பெரும அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே கடுந்தகையே உன்னும் தென்னீர் அமுத பெரும் கடலே. கடலினுள்ள ஆய்வைக்கு கடல்ல தண்ணி கண்டாலும் நாய் என்ன பண்ணுவோம்? அதான் சாமி சொல்றாரு. நம்ம கதிலாம் அதான் அருள் நிறைய இருக்குது. ஆனா இப்பயாவது ஒரு கூட்டத்தில் சேரும் போது தான் கொஞ்சோண்டு அப்படி எட்டி பார்க்குது. 10 பேரோட சேரும் போது கொஞ்ச நேரம் அப்படி அந்த அருளை கொஞ்சம் ஓண்டு வாங்குறோமா. நாய் எப்படி நக்கி தண்ணி, இந்த நாய் எப்படி ஆத்துல தண்ணி மூணா நக்கி குடிக்குதோ அந்த மாதிரி இந்த இறைவனுடைய அருளை நம்ம அவ்வளவு பெற முடியலையா, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். அது போல இருக்கிறோமா. கடலிலுள்ள இலக்கு அங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய். விடலில் அடியார் உடலிலே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே மடவின் மட்டே மணியே அமுதே எம்மது வெள்ளமே. மதுன்னா தேன், இந்த இடத்துல மதுன்னா தேன், புத்தி அங்க போக கூடாது. அந்த தேன் வண்டுக்கு வந்து குடிச்சிட்டு மயங்கி கிடக்குமாமே. மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே. மது வெள்ளம்னா தேன், தேன் ஆறா ஓடுதான். வெள்ளம்னா என்ன? தேனாறு. மது வெள்ளம்னா தேனாறு அப்படி பொருள்படுத்தணும். மது வெள்ளம்னா தேனாறு. அந்த தேனாறு அருள் தேனாறு வந்துச்சுன்னா நம்ம கோளாறுலாம் வந்துடும். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று
இருக்கிற அது சாப்பிட தெரியாம என் நாக்கு வச்சு போயிருக்கு. தண்ணி இருந்தும் அதை சாப்பிட தெரியாத ஆணவம் என்ற இருள் அழிந்து கிடக்கிறதுனால அறியாமையினால இந்த அருள் இருக்கிறது எனக்கு தெரியல அப்படி சொல்றாரு சாமி. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் வில்லக்கிலேனை விடுதி கண்டாய். ஆகவே தண்ணி போது அருள் எல்லாம் அதை சாப்பிட தெரியாம அறியாமல் இருள மூழ்கி கிடக்கிற இருந்தாலும் என்னை விட்டுடாது விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய். என்னப்பா சத்து யார் உள்ள இருப்பாரா சுவாமி? யார் அவரை விரும்புறாங்களோ அவங்க உள்ளத்துல இருப்பாரு. சாமி எங்க இருப்பாரு? யார் அவரை விரும்புறாங்களோ அவங்க உள்ளத்துல போய் நிற்பாங்க. விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே கல்லத்து உரையாய். கவுரு சுதோர் இருக்கிறேன் சாமி, எனக்கு நீ அருள் செஞ்சு அதெல்லாம் போக்கு. கவுரு சுதோர் இருக்கிறேன், அருள் செய்தது போக்கு. கல்லத்து உரைக்கு அருளாய் கலியாக கலியலங்கே. ஆனந்தமா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வழின்னா என் இருக்கிற கவுரு சுதோரா போகணும், இந்த பஞ்சமா பாதகம் போகணும் அப்படின்னு. கலிவந்த சிந்தையோடு, கலிவந்த சிந்தைனா என்ன? ஆனந்தமாக ஆனந்த பரவசமா இருக்குன்னா மனசு. இப்ப அப்படி சொல்ற ஒரு பாட்டு கொஞ்சம் மேல போய் நிலை மாறுபடுது. கலின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தமிழ். கலிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்து அருள பெரிவந்திலேமை விடுதி கண்டாய். மெய் சுடனுக்கு எல்லாம் ஒளி வந்த உங்கள் உத்தர கோச மங்கைக்கு அரசே எரிவந்த என்னை என்னை அருளை என்னப்படி. சிவபெருமானை போன்று ஒரு எளிமையான கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம ஆட்கொள்ள எலிவந்த எந்தை பிரான், எலிவந்த என் தந்தை, என் பிரான். பிரான் என்ன? பிராணநாதன் அர்த்தம். ஆத்மநாதன் சொல்றாங்கல்ல திருப்பரங்குறையில. பிராணநாதன், பிராணம் என்றால் என்ன? பிராணவாயு தான் ஆத்மா கூடவே இருக்கும். கடைசியில் வெளியே போறது எடுக்கிறது. தனஞ்சயன்னு ஒரு வாயு, அது கடைசியா போகும். பிராணன் என்பதுதான் உயிர் ஒடுக்கத்துல கூடவே இருக்கும். அந்த பிராணன் உயிர் ஒடுக்கத்துல கூடவே இருக்கும், உயிருக்கு துணை. அந்த பிராணநாதன் தான் சிவபெருமான், அதான் ஆத்மநாதன் திருப்பரங்குறையில. அங்க சிவலிங்க திருமேனி கிடையாது, ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும். மேல ஒரு கோணியை தான் கவுத்து வச்சு சிவலிங்கம் போல பூசை பண்ணுவாங்க. சிவலிங்க திருமேனியும் கிடையாது, அது அருவம். அது அருவம், அருவம். அந்த கோயில் அருவம், அருவம்னா எதுவும் இருக்காது. அங்க பூசை போல அன்னைக்கு வாசல் இருக்குதான். குறுக்க பேசக்கூடாது. நான் பேசுறது மறந்துடுவேன். குறுக்க பேசுனீங்கன்னா என் சொல்லு மறக்கும், நான் சொல்ல தடை பண்ணுவோம். அதனால தான் சொல்றேன். அதான் திருப்பரங்குறைக்கு போகணும். ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேகத்துக்கு போனா சிறப்பா இருக்கும். அப்பதான் போகும். ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேகம் அப்ப போனா நமக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். இன்னும் ஒரு நாள் கூட போனதே இல்லை, போகலாம். அதான் போறது முயற்சி பண்ண. கன்னியாகுமரி போனப்ப அந்த டிரைவர் ஒத்துழைக்கல. அங்க என்னென்ன சிறப்பு இருக்குதுங்கிறது நமக்கு சொல்லணும். நிறைய இருக்கு. ஒரு கல்லுல ஒளி வருது, அந்த கல்ல தொட்ட வேற ஒளி வருது, அந்த கல்ல தொட்ட வெள்ளக்காரன் துப்பாக்கியில சுட்ட ஓட்டை இருக்கும். அந்த சன்சைட் சொல்ல ஒரு ஒரு துப்பாக்கியில சுட்டு பார்த்தாலும் குண்டு அந்த குடிச்சான். கல்லுல சுட்டு. அந்த திருப்பரங்குறை அதிசயங்கள் பெரிய அதிசயம், அது நிறைய இருக்கு. அது அப்புறமா சொல்லுவோம். இப்போ இந்த என்ன சொல்ல வந்தேன்? 3 விஷயம் சொல்ல வந்தேன், அது மறந்து போச்சு. அப்புறம் சொல்லுங்க. கலிப்பு என்பது மகிழ்ச்சி. எலிவந்த எந்த பிரான் என்னை யாருடைய என் அப்பனே உனக்கு வச்சா சரி. அப்புறம் ஞாபகம் சொல்றேன். அதான் தடப்படம் தான் பேசக்கூடாது சொல்றேன். என்னை அப்பா அஞ்சல் என்பவரின்றி நின்று எய்தனே. பயப்படாத சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆள் கிடையாது. நம்மளுக்கு பயப்படாத நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆமா,
என்னை அப்பா அப்பா தம்பி நான் இருக்கா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பூலோகத்துல ஒரு ஆள் கிடையாது. அதான் சொல்றாரு பணிவாசல் பெருமாள், என்னை அப்பா அஞ்சல் என்பவரின்றி நின்று எய்தலைந்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க, என்னை பயப்படாத அஞ்சாத நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் அலைஞ்சிட்டு கிடக்கிற சாமி. மின்னை ஒப்பாய் விட்டுடனி கண்டாய் உவமிக்கின்னியே. மின்னை ஒப்பாய் உன்னை உயர்வா நினைச்சிட்டு இருக்கிறேன், என்னை விட்டுடாது. உவமைக்கின் மெய்யங்கிறாரு, நீதான் மெய்யான மெய்ப்பொருள் நீதான். உன்னை ஒப்பாய் மற்றும் உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. எனக்கு நீதான் அம்மா, நீதான் அப்பா, நீதான் நான் அறிந்த அரும்பெரும் பொருள், அருப்பெருஞ்சோதி. அதான் எங்க அரும்பெரும் பொருளே. எப்படி சொல்றாரு பாருங்க, என் அரும்பொருளே. அரும்பெருஞ்சோதி தான் சொல்லும் போது அருப்பெருஞ்சோதி அப்படி அந்த அழுத்தத்துல வரும். பொருளே தமிழே புகலிடமே. எனக்கு புகழ்ச்சி எங்க கிடைக்கும்? உயரத்துக்கு வந்தாதான் கிடைக்கும். நான் இப்போ போய் ரோட்டில் பாடிட்டு இருந்தால் எனக்கு தெரியும், கோயிலில் வந்து பாடினாதான் இங்கே இருக்கிற அடியார்களுக்கு தெரிஞ்சாதான் அது நல்லா சொல்றாரு, பரவாயில்ல. அப்போ அதான் சொல்றாருங்க, பொருளே தமிழே புகலிடமே. நமக்கு புகலிடம் எது? சிவாலயம் தான் புகலிடம். சிவபெருமான் தான் புகலிடத்தை கொடுக்கக்கூடிய தகுதி உடையவர்கள். எங்கே போனாலும் கிடைக்காது. ஐநாறு கோயில், குள்ளகர்ப்பம் கோயில், அந்த கோயில், இந்த கோயிலில் போகாதீங்கன்னு நான் சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா? அதனால சிறுதெய்வ வழிபாட்டுக்கு போகாதீங்கிறாங்க. போகாதீங்கன்னு சொல்றேன். ஆனா நம்ம கூட்டத்தில் நம்ம வகுப்புல எத்தனை பேர் சொல்லிட்டேன் நான், சிவனால் ஆகாது எவனாலே ஆகாதுன்னு வெளிப்படையே சொல்றேன், அடிச்சு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால பொருளே தமிழே புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெறுளே எனை விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே மெய்மையார் விழுங்கும் அருளே அணிமொழில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே பெரிய இகவரம் ஆகி இருந்தவரே. இரவாயிருப்பது பகலாயிருக்கிறதும் என்ன இந்த உலகமா இருக்கிறதும் எல்லாம் நீதான் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டு. இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுகொள் ஒற்றிவை எண்ணி நல்லா. சாமி என்னை உன்கிட்ட ஒப்படைச்சுட்ட, நீ என்ன ஆண்டு கொண்டாலும் சரி, எங்கேயாவது வித்துட்டாலும் வித்துட்டு போ. எப்படி உன்கிட்ட வச்சுட்டாலும் வச்சுக்க, இல்லை யார்கிட்ட வித்தாலும் வித்துரு, இல்லை ஒத்தி வச்சாலும் ஒத்தி வை, போடா வேணாம் சொல்லு, போடா போடா அப்படி இருந்தா போடா அப்படி ஒத்தி வச்சாலும் அண்ணன் தண்ணி கொடுக்காது ஒத்தி வைக்கிறாங்க ஊர்ல கிராமத்தில். அந்த மாதிரி ஒத்தி வச்சாலும் ஒத்தி வை. அல்லாஹ் அப்படிலாம் செய்யாம விருந்தினரை விடுதி கண்டாய் அப்படிலாம் செஞ்சிடாரு சாமி. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அப்படிலாம் செஞ்சிடாரு. மிக்க நஞ்சு அமுதா அறிந்துகளே, மிக்க நஞ்சு அமுதா நஞ்சு நஞ்சே வந்து அமுதாக்கினாரா சிவபெருமான். நஞ்சு அமுதாக்கி தன் கண்டத்தில் அடைகின்றாரா. யாரால முடியும் அந்த செயல் செய்யறதுக்கு? செயற்கரிய செயலை செய்யக்கூடிய சிவபெருமான் தான் முடியும். அதனாலதான் அட்ட வீரத்தான் சலந்தரனை வதம் பண்ணார். திருக்கோளூர்ல சலந்தரனை வதம் பண்ணார். அங்க சாமியா அந்த வதம் பண்ற காட்சியோடு சாமி நிற்பாரு, அவர் நிற்பாரு. ஆமா கால பைரவரா நிற்பாரு. ஆமா திருக்கோளூர்ல. அது போல திருவதிக வீரட்டானத்துல அது ஒரு அட்ட வீரட்ட தளத்துல அது ஒண்ணு. யானையை தோல் உரிச்சது ஒரு ஊர்ல, அது எந்த ஊரு சொல்றேன் ஞாபகம். அது மாதிரி 8 தலங்கள்ல 8 வீர செயல்களை புரிஞ்சிருக்கிறாரு. யானை தோல் உரிக்கவே முடியாது, அது தோல் வேற சடை வேற இருக்கவே இருக்காது. ஆடு மாட்டுக்கெல்லாம் தோல் தனியா இருக்கும், யானைக்கு தோல் தனியாவே இருக்காது, சதையும் தோல் உள்ளதான் இருக்கும். யானை தோல் அதான் செயற்கரிய செயல். யாராலையும் செய்ய முடியாது செய்யறதுதான் சிவபெருமானுடைய வேலை. யாராலையும் முத்தி தர முடியாது, அதை குடும்பம் சிவபெருமான். இப்ப புரியுதுங்களா? யானை தோலுங்கிறது தனியா ஒரு தோல் வராது. ஆட்டு தோல் மாதிரி மாட்டு தோல் மாதிரி உரிக்கவே முடியாது. சதையும் தோல் ஒன்றாவே இருக்கும், அந்த தோலை உரிக்கவே முடியாது. அப்ப உரிக்க முடியாத ஒரு தோலை உரிச்சான்னு சொன்னா
அப்ப செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாத செயலை யார் செய்வாங்க? சிவபெருமான் தான் செய்வார். மட்டும்தான். அப்ப யாராலையும் முத்தி கொடுக்க முடியாது, திருமாலாலையும் முடியாது, பிரம்மாவாலையும் முடியாது. யாராலும் முத்தி கொடுக்க முடியல, சிவபெருமானால் தான் முத்தி கொடுக்க முடியாது. அட்ட விரட்ட தலங்களும் 8 செயல் இருக்கு. அதை இன்னொரு நாளைக்கு வரிசைட்டு சொல்றேன். ஆமா, இருந்து என்னை ஆண்டு கொள் விட்டு கொள் ஒற்றிவை எண்ணி நல்லா விருந்தினை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுத அறிந்தினரே மண்ணும் உத்தரகோ சமந்தைக்கு அரசே மருந்தினே பிறகு பிணிப்பட்டு மடங்கிடக்கே. மருந்தா இருக்கிறாரா சாமி? யாருக்கு? பிறவி பிணி அறுக்கக்கூடியவர்களுக்கு மருந்தா இருக்கிறார். பிறவி பிணியை அறுப்பதற்கு மருந்தாக இருக்கிறாரா சிவபெருமான். அப்ப யார் மருந்து? சிவமே. அங்கே சாமி எல்லாம் சிவனை தான் பாடுறாரு. மடங்கையன் வல்வினையை மடங்கையல் வல்வினை காட்டை. என்ன காடு? வினைக்காடுன்னு சொல்லல, வல்வினைக்காடு. ஆமா, ரொம்ப வேர் வாங்குற மரம். சாதாரணமா அந்த மரத்தை சாய்க்க முடியாது, வேறு பாதாள வரைக்கும் பாஞ்சி கிடக்குது. வல்வினைங்கிறார். மடங்க, இதெல்லாம் மடங்கணும். எது மடங்கணும்? நம்ம வினை மடங்கணும். என்ன வினை மடங்கணும்? தீவினை மடங்கணும். மடங்குதல்னா என்ன? அடங்குதல். அடங்குதல்னா அடங்குதல், நின்று போவதல், அழிந்து போவதல், ஒழிந்து போவதல், இப்படிலாம் சொல்லலாம். மடங்க என்பல் விலை காட்டை நின் மன்னருள் தீ கொழுமோ. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? உன் வினையெல்லாம் நீ புது வினை செய்யாம இரு, அதெல்லாம் தீக்கையில ஒழிஞ்சு போன்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு நாள் தீக்க கொடுக்கும் போது உன்னுடைய பழைய வினையெல்லாம் அப்படியே, அதெல்லாம் தீக்கைனா என்ன? ஒழித்தல். ஆமா, அதான் சொல்றாரு. நின் மன்னருள் தீ கொழுவும். அவன் அருள் வந்துருச்சுன்னா, அருள் கட்சிச்சுன்னா, அது அத்தனையும் தீயில இட்ட பேப்பர் மாதிரி எரிஞ்சு போகும். அந்த பேலன்ஸ் வேலை பூரா, அந்த பாக்கி வேலை பூரா. அதுக்கு தான் குணாகத்தை தீக்க வாங்குறது. புரியுதுங்களா? விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடு கலைந்து. இப்ப வேறு விட மாட்டார் சாமி. வேறு விட்டா திரும்பவும் துருத்து. இப்ப எப்படி கலைவாரா சாமி? வேரோடு கலைவாரா. ஒரு செடியை நீங்க வேரோடு கொடுங்கனால அந்த இடத்துல வராம இருக்கும். நீங்க வேற விட்டு மேல வெட்டி பாருங்க, மீண்டும் தலைஞ்சிடும். அதான் சொல்றாரு, என் பிறவியை வேரோடு கலைந்து ஆண்டு கொள்ளுத்தர கோசமங்கைக்கு அரசே கொடுங்கரி கொன்று உரித்து அஞ்சி வித்தாய் வஞ்சி கொம்பிலையே. இப்ப நாங்க என்ன சொன்னோம்ல உதாரணம், யானை. அது வந்து பாருங்க, கடும் கொடுங்கரினா என்ன? கரினா யானை, கொடுங்கரினா மத யானை, குதிரை, கரினா யானை. அத கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சு வித்தாய். அம்மா பயந்துட்டாங்களாம். இந்த யானை தோலை சாமி உரிக்கும் போது அலண்டு போயிட்டாங்களாம். யாருமே செய்ய முடியாத வீட்டுக்கார் செய்யறாரு, இவர் எப்பேர் போட்டுக்கிறாரு பயந்து போயிட்டாங்களாம். வஞ்சி பூம்புன்னா யாரு? அம்மா. இப்படி எல்லாம் பாடிருக்கிறார் திருவாசகத்தை, மணிவாசகர். கொம்பரில்லா கொடி போல வைந்தனன் கோவலமே. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் பாருங்க. அதாவது கொம்பு இல்லாத கொடி மாதிரி தடுமாறிட்டு கிடக்குமா. அது கொம்பு இல்லாதனா ஒரு குச்சி கொடி கொடி. அதான் கொம்புங்கிறது ஒரு ஆதாரம். கொம்புங்கிறது ஒரு கொடி படுறதுக்கு ஒரு ஆதாரம். அதுதான் பாரி தேர விட்டு போறோம். இந்த கொடி வந்து படந்து ரோட்ல கிடக்குது, அவனுக்கு முல்லைக்கு தேர விட்டு தான் பாரி. அதை சொல்றாரு சாமி. கொம்பரில்லா கொடி போல மந்தரன் கோவலவே. சாமி, ஒரு கழி இல்லாத ஒரு மரம் இல்லாத கொடி எப்படி வீதியில கிடந்து தடுமாறுமோ அது மாதிரி நான் ஆள் இல்லாம தடுமாறிட்டு இருக்கிறேன் சாமி அப்படி சொல்ற. கொம்பரில்லா கொடி போல மந்தரன் கோவலமே வெம்புகின்றேனை. அதை நினைச்சு நினைச்சு உள்ள வெம்பி போகுதா. வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணோர் விண்ணர் அண்ணு இல்லா விண்ணர் அண்ணு இல்லா. அதாவது தேவர்கள் எல்லாம் இவரை காண முடியாதான். நண்டுகள் என்ன? நண்டுகள் நெருங்க முடியாதான் சாமிய. தேவர்கள் நெருங்க முடியாதான். அப்பேற்பட்டவங்க நாம நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஆமா, விண்ணர் அண்ணு இல்லா உம்பருள்ளாய் மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே அம்பரமே நிலனே
அனல் காதோடு அப்பாரமே. என்ன அது? அம்பரமேனா என்ன? வானம். அனல்னா நிலம்னா என்ன? பூமி. அனல்னா என்ன? நெருப்பு. காலோடுனா காற்று, அப்புன்னா தண்ணி. இந்த பஞ்சபூதமா சாமியே இருக்காங்க. இப்ப இந்த பாட்டு இத்தனை நாளா படிக்கணுமே, இந்த 5 இருக்குது தெரியுமா? ஏதோ படிச்சுட்டு இருப்போம், நம்ம மட்டும் படிச்சுட்டு இருப்போம். எப்படி? அம்பரமே நிழல் அனல். ஆமா, அம்பரமே அப்ப ஆனவனே படிச்சிட்டு போய்ட்டோம். ஆமா, அப்பானவனே அப்பானவனே சொல்லுவோம். அப்பன்னா தண்ணி தெரிஞ்சிருல. அம்பரமேனா வானம். அம்பரமேனா அம்பலம். அம்பலம் எங்க? சிலம்பத்துக்கு என்ன பேரு? அம்பலம். அது என்ன தலம்? ஆகாயத்தலம். அப்ப அம்பரமேனா என்ன பொருள்? வானம் பொருள். அம்பல வாணன். அம்பல வாணன். அம்பல வாணன் யாருக்கு பேரு? சிவபெருமானுக்கு பேரு. வானமாக இருக்கிறான், அதனால அம்பலம். அம்பரமே நிலனே அனல் காலோடு கால்னா காற்று, காலோடு அப்பாரமே அப்படின்னா தண்ணி. இந்த பஞ்சபூதமாவும் சாமியே இருக்கிறார். பூதநாதன், வேதநாதன், சாமிக்குள்ள பேரு. வேதநாதன், பூதநாதன், கணநாதன், தேவநாதன். என்ன எல்லாத்துக்கும் தலைவன் அவன் தான். நீ எங்க போயினாலும் சுத்தி சுத்தி வந்த தலைவன் அவன் தான். அவனை மிஞ்சின தலைவன் ஒருத்தன் கிடையாது. ஆனவெம்போரில் குறுந்தூர் என புலனாலை புண்டேனை எந்தாய் விட்டுடுதி கண்டாய். வினையேன் மனத்து தேனையூர் பாதையூர் கண்ணலையூர் அமுதத்தையூர் ஒத்து ஊனையூர் என் வினையூர் உருக்கார் என்ற உண்மையரே. ஆனவெம்போரில் குறுந்தூர் என புலனாலை புண்டு. பலம் பிடிச்ச யானைகிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த 5 புலன்கள்கிட்ட நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். பல யானைகிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணும்? ஓரவரங்கள்லாம் அடிச்சிடணும். தெரியாது. அது போல ஆனை வெம்போலில் குறுந்தூர் என புலனாலை புண்டு. இந்த பஞ்ச புலன்களும் அப்படி அந்த மத யானை மாதிரி நம்மளை மாட்டி படைக்குதான், துரத்துதான். இப்படி அப்படி இப்படி ஓடுறது. அதுதான் அலைப்புண்டுனா ஓடுறது. அது துரத்துல என்ன பண்ணுவீங்க? அது துரத்துறபடி தப்பிக்கிறதுக்கு ஓடுறது. அது சொல்றாரு, அலைப்புண்டேனை எந்தா விட்டுவிடுதி கண்டா. என் தந்தையே என்னை விட்டு விடாது, என்னை அலைய விட்டு விடாது. வினையே மனத்து தேனையும் பாலையும் கண்ணனையும் அமுதத்தையும் ஒத்து என் மனசை என்ன பண்ணணும்? நீ பால் மாதிரி வெண்மையாக்கணும், தேன் மாதிரி தூய்மையாக்கணும், கருப்பஞ்சாறு மாதிரி இனிமையாக்கணும். எப்படி இந்த பொருளை சொல்ற? பால் மாதிரி வெண்மையா இருக்கணும், தேன் மாதிரி தேன் தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்து போனையும் கெட கூடாது. அதுதான் இங்க கொடுக்கிறார். தேனையும் பாலையும் கருப்பஞ்சாறு. கருப்பஞ்சாறு இனிமையாக இருக்கும். சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஜீரணம் பண்ணது சிறந்த மருந்து. ஆமா, அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்னுடைய உடம்பையும் என்னுடைய எலும்பையும் உருக்கா நின்ற உண்மையே. இதுவரைக்கும் இதெல்லாம் சேர்ந்து என்னை உருக்கணும். என்னை உருக்கிறதுக்கு நீ வந்து என்ன செய்யணும்? என் உள்ளத்துல குடியிருக்கணும் அப்படின்னு. உண்மையனே திருநீற்றையுத்தூளித்து ஒளிமிரும் வெண்மையனே. முதல்ல உண்மையனேன்னு சொன்னாரு, அப்புறம் திருநீற்றை சொல்றார். திருநீற்றையும் உத்தூளித்து மேனி இங்கு பூசி ஒளிமிரும் வெண்மையனே விட்டுடுதி கண்டாய். மெய் அடியவர்களுக்கு அண்மையனே. அதாவது மெய் அடியவர்களுக்கு, மெய் அடியார்களுக்கு அருகிலே இருப்பானா. அண்மையிலே பக்கத்திலே இருப்பானா, உன் மடியிலே உட்கார்ந்து இருப்பானா. இப்ப திருவாசகம் பாடுறோம், நம்ம தோல்லையே சாமி உட்கார்ந்துருப்பாரு, நம்ம மடியிலேயே உட்கார்ந்துருப்பாரு. முருகன் திருப்புகழ் பாடினாரா அன்னைக்கு முருகன் மடியில் வந்து உட்காந்துக்குவானா சொல்ற. அதாவது மெய் அடியவர்கட்கு அண்மையனே என்றும் சேயாய். மகனா வருவானா? சேயினா என்ன? மகனா வந்து உதவி செய்வானா? என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதான். யாராலையும் அறிய முடியாதான். அடியார்களுக்கு மட்டும் அன்பையா இருப்பாளா? பிறர்க்கு அறிய முடியாதான், வேற யாராலையும் அறிய முடியாதான். எப்படி? பிறர்க்கு அரிதற்கு அரிதான் பெண்மையனை. அம்மாவா இருக்கிறதா சொல்லலாம். எப்படி?
ஆணா இருக்கிறதும் பெண்ணா இருக்கிறதும் அழியா இருக்கிறதும் எல்லாமே அவன் தானா, வேறு ஒன்று கிடையாது. புரியுதா? பெண்மயனே தொன்மை ஆண்மயனே, பழைய தொன்மைன்னா மிகப்பழையவரா சாமி. எப்படி? ஆதி மூலமா. சிவபெருமா யாரு? ஆதி மூலம். மற்றதெல்லாம் மூலம், அவன் ஆதி மூலம். புரியுதா? பெண்மயனே தொன்மை ஆண்மயனே அதி பெற்றியனே. மூணு வந்துருச்சா? ஆணு நீதான், ஆணாகி பெண்ணாகி அலியாகி அத்தனையும் நீயாகி ஒரு பாட்டுல வரும். ஒரு பாட்டுல வரும். அது மாதிரி பெற்றது கொண்டு விடையே பெருக்கி. நான் பெற்றது என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி இருந்தேன், இதெல்லாம் வாங்கி கொஞ்சோண்டு அறிவு கொடுத்தேன். இதெல்லாம் வாங்கி நான் என்ன பண்ணிருக்கிறேன் தெரியுமா? ஒன்னாவது உண்டான முயற்சி செய்யல, குற்றங்களை பெருக்கி கொண்டே போறேன். பெற்றது கொண்டு பிழையில குற்றம், பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின். அன்பு சுருங்கி போச்சு. குற்றம் பெருகும் போது அன்பு என்ன ஆகும்? சுருங்கி போயிடும். அதான் பெருக்கி சுருங்கும் அன்பின் வெற்றடியேனை. என்ன அடியாருங்கிறாரு? வெத்து பேர். போடா வெத்து பேருங்கிறாங்கல்ல, போடா வெத்து பேர். உனக்கெல்லாம் புண்ணியம் இல்லை, நீ புண்ணியம் இல்லை, வெத்து பேர்ல போடா அப்படின்னு பாருங்க. அது மாதிரி வெற்றடியேனை விடுதி கண்டாய். நான் வெறுமையதான் சாமி, ஆனாலும் விட்டுறாங்க. நான் வெறுமையதான் இருந்தாலும் என்ன விட்டுறாங்க. இப்படிலாம் கேட்கிறாரு சாமி. இதெல்லாம் அவருக்காக கேட்டாரு. நம்மளுக்குதான் எப்படி சொல்லணும்? நாம சாமி கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நாடி வர ஆன்மாக்கெல்லாம் எப்படி சொல்லி பாடணும் சொல்லி கொடுத்து நமக்காக சொன்னதுதான் இது பூரா. அவர் நிலைக்கெல்லாம் இது இல்லை, நம்ம நிலைக்கு சொல்லப்பட்டது. நம்ம நிலைக்கு இறங்கி வந்து நம்மளுக்காக பாடுறது. இதுதான் உண்மை. பெற்றது கொண்டு பிழையே பதுக்கி சுருக்கும் அன்பின் கற்றடியேனை விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன் சாமி, நீ விட்டுட்டால கெட்டு போடுவ சாமி. விடிலோ கெடுவேன் பாருங்க, வந்தார விடிலோ கெடுவேன். உயிர் ஓயாதே கெடுவேன் ஒரு பாட்டில் வரும். உயிர் ஓயாதே கெடுவேன் ஒரு பாட்டில் வரும். உயிர் ஓய்தல்னா என்ன? முத்தி அடையுது. மீண்டும் பிறந்தா என்ன பண்ணுவோம்? மீண்டும் கெட்டுப்போம். வெற்றடியேனை விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன் மற்ற அடியே தன்னை தாங்குணரில்லை. வேற யாரும் என்ன தாங்கிறதுக்கோ எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லை சாமி. மற்ற அடியே தன்னை தாங்குணரில்லை என் வாழ்வுகளே. உற்ற அடியே மிக தெரிகின்றேன் எனக்கு உள்ளவனே. அப்பா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மற்ற யாரும் எனக்கு தாங்கிறதுக்கு, என்னை தாங்கி பிடிக்கவோ, எனக்கு ஆதரவு சொல்லவோ, எனக்கு புத்திமதி சொல்லவோ ஆள் இல்லை. மற்ற அடியே தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்வதே. எனக்கு முதலானவன் நீதான். என் வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆன்மாவுக்கு தலைவனாகப்பட்டவன் நீதான். எனக்கு வேற யாரும் இல்லை. அதனால என்னை கை விட்டுடாதே. உற்று அடியே மிக தேறி நின்றேன். உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம், திருவடியை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கிறேன். அதனால நீ எனக்கு உள்ளவன் நீதான், எனக்கு உள்ளவன் நீதான், என் ஆன்மாவுக்கு நாதம் நீதான், என் தலைவன் நீதான், என் சிவபெருமான் நீதான். இப்படி சொல்ற, இப்படி வலியுறுத்தி சொல்றார். உள்ளறவே நிற்க, உள்ளறவே நிற்க. என்ன நிற்கும்? உள்ளதான் நிற்கும். இல்லாத வருமா? சைவ சித்தாந்தம் பார்க்கணும். அல்லது வாராது, உள்ளன நிற்கும். உள்ளது சிறக்கும், அல்லது வாராது. அதான் சொல்றார் சாமி. உள்ளனவே நிற்க இல்லன செய்யுமையால். எது உலகத்துல நன்மை பயக்குமோ அதையெல்லாம் விட்டுட்டு, எது தீமை பயக்குமோ அதுலதான் என்னுடைய புலன்களை எடுத்துட்டு போகுது அப்படி சொல்ற. உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல். மையல் என்ன? மயக்கம். செய்யறத செய்யாதான், செய்யக்கூடாதான் செய்ய வைக்குமா அந்த மயக்கம். மாயை, மாயை, மாயை சேட்டை. மையல் சொல்றாரு சாமி இந்த இடத்துல. என்ன செய்யும் மையல் துழனி வெள்ளவேலை விடுதி கண்டாய். சுவாமி, செய்வதற்கரிய செயல் நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த மாயாகப்பட்டது என்ன அந்த செயலை செய்ய முடியல. என்னை கண்டதெல்லாம் செய்ய போகுது, என்னை கொண்டுட்டு போகுது. இருந்தாலும் என்னை விட்டுடாங்க, என்னை விட்டுடாங்க. அந்த மாயையிலே என்னை விட்டுடாங்க. மையல் தான் மாயை, என்னை விட்டுடாதேங்கிற. அடுத்தது என்ன சொல்றாரு? வெள்ளனவேலை, வெள்ளனவேலை விடுதி கண்டாய் வியன்மா தனக்கை
பொல்ல நல்வேடத்து உரியாய். இங்கே யானைக்கு தோல் வச்சுதான் சொல்றாரு. வேடம்னா யானை. வெள்ள நல் வேடத்து பொல்லனல் வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதல் ஒட்டா. இந்த 5 புலனும் உன் பக்கம் திரும்ப மாட்டேங்குது, வேற எங்கேயும் நீதிட்டு போகுது. புலன் நின்கண், நின்கண் என்ன? உன் பக்கம் இந்த புலன் நின்கண் போதல் ஒட்டா. உங்ககிட்ட வர்றது கூட மாட்டேங்குது, என்ன உலகிற்கே எடுத்துட்டு போகுது அப்படி சொல்றாரு. வெள்ளனவே பொல்லனல் வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதல் ஒட்டா. மெல்லனவே வைக்கும் நெய்குடம் கண்ணி எறும்பெனவே. இந்த எப்படி நெய் குடத்தை எறும்பு அரிச்சு 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 அது இருக்கிற நெய்யெல்லாம் சாப்பிட்டு குடத்தை காலி பண்ணுதோ, அது மாதிரி இந்த புலன்கள் 5 என்னை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுது சாமி அப்படிங்கிறார். எறும்பிடை நான் கூழன புலனால் அரிப்புண்டு. அடுத்தவர்ல சொல்றாரு பார்த்தீங்களா, அப்படியே வருது பாருங்க. எறும்பிடை நான் கூழன புலனால் அரிப்புண்டு அனந்த பெருந்தமியனை விடுதி கண்டார். வெய்ய கூற்று ஒடுங்க, வெய்ய கூற்று ஒடுங்க. வெய்ய கூற்றுனா யமனுக்கு தான் கூற்றுவான்னு பேரு. அவன் என்ன பண்ணுவான், இந்த புலன்மயப்பட்டு இந்த கண்டா பண்ணால் இந்த உடம்பு எல்லாம் வீணா பிடிச்சினா அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவான், அவன் பிடிச்சிட்டு போடுவாங்க. நெய் குடம் காலியாகி போச்சு, ஆன்ம குணம் போயிடுச்சு, சக்தி போயிடுச்சு. சக்தி போன உடம்பு யார் வந்து ஆக்கிட்டு போவா? சக்தி போன உடம்பு மண்ணுக்கு போடும். உயிர் எங்க போவோம்? வீட்டுக்கு போவோம், விசாரணைக்கு போவோம். எங்க போவோம்? தர்மலோகத்துக்கு போவோம். அங்க போய் விசாரணை நல்வினை தேவனை பத்தி ஆய்வு பண்ணுவோம். எல்லாம் இந்த ஆன்மா செஞ்சிருக்குது, சித்திரமுத்திரா பாடுறாம்மா. அந்த ஆன்மா சாமி இது வந்து பெரிய அரசியல்வாதியா இருந்தது, லட்ச லட்சமா கொள்ளையடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அப்புறம் ஓஹோ நீ அப்படி பண்ணியா, நீ நாயா போ. காசு நடந்ததுல சோத்துக்கல நாயா போய் தான் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ இந்த பாட்டுல சொல்றாரு. எறும்பிடை நாங்கூழன புலனால் அரிப்புண்டு அளந்த பெருந்தமையனை விடுதி கண்டாய். வெய்ய கூற்று ஒடுங்க கடிப்போது அவையே உணர்வூற்ற வரும்ப பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையவே. தேவர்களெல்லாம் உலகத்துக்கு வந்துதான் தவம் பண்ணி தான் போயாருன்னு சொல்லுவாங்க திருவடிக்கு. அவங்கெல்லாம் அங்கிருந்தபடி அப்படியே போக முடியாது. சைவ சித்தாந்தம் பாடம் கேட்டுருக்கீங்களா? உம்பர் தேவர்களுக்கெல்லாம் தேவனம் யாரு? உம்பர்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன். உம்பர்னா தேவரு, உம்பர்களுக்கெல்லாம் உம்பர்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவதேவன், மகாதேவன். சாமி பேர் இருக்குல்ல, தேவதேவன், மகாதேவன். அதுதான் சாமி சொல்றாரு. பெருநீரற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினைப்பெறிந்த வெறுநீர்மயனை விடுதி கண்டாய். இந்த பொருளை பாருங்க, எப்பேற்பட்ட பொருள் திரும்ப. ஆத்துல ஏரியில தண்ணியை வடிச்சாதான் மீனை பிடிப்பான். மீனவன் தண்ணியை வடிப்பான், வலை போட்டு பிடிக்கிறது ஒரு பக்கம், ஏரி கொல்ல விட்டா பார்க்கணும். தண்ணி அந்த கடை கட்டி இதெல்லாம் இறைப்பான். கடை கட்டி இறைச்ச உடனே மீன் மாட்டிக்கும். பெருநீரற அதிகமான தண்ணி இருக்கும்போது பிடிக்க முடியாது. அத என்ன பண்ணுவான், அந்த மடைமாற்றம் செய்வான். தண்ணியை மடைமாற்றம் செஞ்சு மீனை ஈஸியா பிடிச்சி விடுவான். அது மாதிரி நான் மாட்டிட்டு கிடக்குறேங்கிறார். பெருநீரற சிறுமீன் துவண்டு என்ன பண்ணும், தண்ணி வண்டி போட்ட மீன் என்ன பண்ணும், துள்ளி துள்ளி துவண்டு விடும். அது சேட்டையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெருநீரற சிறுமீன் துவண்டு ஆங்கு நீ வெப்பிரிந்த பெருநீர்மயனை விடுதி கண்டாய். நான் பெருவெள்ளத்துல இருந்திருந்தால் தப்பிச்சிருப்பேன். பெருவெள்ளத்துல இருந்திருந்தா, பெருவெள்ளம்னா எது? அருள் வெள்ளம். அருள் வெள்ளத்துல இருந்திருந்தா நான் அந்த மீன் மாதிரி தப்பிக்க முடியலங்கிறது கூட சொல்றாரு. உங்களுடைய அருள் நீர்ல நான் இருந்திருக்கணும். அருள் நீர் இல்லாம நான் என்ன பண்ணிட்டேன், வேற மாதிரி நீர் இல்லாத அந்த பகுதியில் இருந்ததுனால அந்த நீர் வத்தி போச்சு. அந்த நீர் என்னாச்சு, வத்தி போச்சு. வத்தி போன அந்த மீன் என்ன பண்ணுது, துவண்டு துடிக்குது. அது போல தண்ணியில இல்லாத மீன் போல இப்ப நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். அருள் வெள்ளத்துல இருக்கணும் நான் அப்படின்னு கேட்கிறேன். பெருநீரற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினைப்பிரிந்த சொல்ல போறாரு பாருங்க. ஒன்னு பிரிஞ்ச பெருநீர்மயனை விடுதி கண்டாய். அருள் வெள்ளத்துல இருந்திருக்கிறேன் நான், அருள் வெள்ளத்துல இல்ல.
உன்னை பிரிஞ்சு இருக்கிற. பிரிஞ்சு இருந்தா என்ன ஆகும்? துன்பம் தான் மிஞ்சும். அதனால என்ன துன்பத்தில் அகப்பட விட்டுவிடாதே. விடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதே. வியன் கங்கை பொங்கி வருநீர் மடு வியன் கங்கை பொங்கி வருநீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடை வாழ கொடுமணியே. சடை நல்லா வச்சுக்கிறாரு, கங்கை வச்சுக்கிறாரு. அந்த கங்கை வச்சுக்கிறாராம். அதாவது வியன் கங்கை பொங்கி கங்கை பொங்கி வருநீர் மடுவுள். வருநீர் மடுவுள்ள மடுவுல என்ன? நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம். அருள் நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடம்னு நம்ம வச்சுக்கணும். அது எது? ஆலயம் தான். அருள் நீர் எங்க தேங்கி நிற்கும்? இங்கதான் நிற்கும். வெளியில போனா நிற்காது. இதான் மடு. மடுன்னா என்ன? ஆற்றுல தண்ணி வருது, ஒரு மடுன்னா பள்ளம், மடுவுல தண்ணி நிற்கும். அதான் அருள் நீர்னு பேரு. அதுக்காக தான் கும்பாபிஷேகம் பண்றது. உலகம் பூரா அருள் இருக்கு, இருந்தாலும் தண்ணி எங்க நிற்கும்? மடுவுல தான் நிற்கும். அப்ப ஆலயத்துல ஏன் கும்பாபிஷேகம் பண்றாங்க? சாமியுடைய அருள் அந்த விக்கிரகத்துல இருக்குது. எங்க இருக்கு? மூலஸ்தானத்துல இருக்கு. அதுக்குதான் வருநீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின். அப்பனுக்கு பேர் என்ன? திருக்கையில தோணியப்பன். இந்த உலகமே அழியிற காலத்துல அம்மையும் அப்பனும் தோணிபுரத்துல இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு அவங்க தான் காரணமா இருந்து திரும்ப எல்லாத்தையும் படைக்கிறாங்க, காக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்களாம். அது தோணிபுரம் பேர். அப்பனுக்கு தோணியப்பன் பேர். அதான் சொல்றார், தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடை வாழ கொள்வனியே. குறுநீர் மதிபொதியும். மதிபொதினா என்ன? நிலவு தாங்கிய சடை. மதினா நிலவு, மதியம்னா நிலவு. பொதியும்னா அதான் மதி. பொதியும்னா என்ன? ஒரு பொருள் அங்க இருக்குது, பொதிந்து கிடக்குதுன்னு சொல்றோம்ல. தமிழ்ல எவ்வளோ பொருள் பொதிந்து கிடக்கு சொல்றோம்ல, அது மாதிரி அங்க தங்கி இருக்குது. மதி தங்கி இருக்குதா? எங்க? சடையில. அதான் மதி பொதியும் சடைங்கிறாரு. மதி பொதியும் சடை வானக்கொழுமணியே அப்படிங்கிற. வாங்க பாருங்க, மணியனோட மணி வந்துருது. இதுல பொறுத்த பாருங்க. கொழுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி. கொழுமணி ஏ நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விடும் அடியேனை விடுதி கண்டாய். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரினை ஆற்று வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கண்மணியே இன்னும் காட்டு கண்டாய் நின்றுடங்களே. இந்த பாட்டு படிக்கும்போதே போதும் சொல்ல வேண்டும். புரிதல படிக்கும்போது கொழுமணி ஏ நகையார். நகையார்னா யார்? சிரிக்கிற ஒரு பொருள். நகைத்தல். நகைத்தல் சிரிப்பு. ஏ நகையார் அதாவது நல்லா சிரிக்கக்கூடியது அர்த்தம். ஏ நகையார் கொங்கை குன்றிடை சென்று கொண்டு. நல்ல அழகான பெண்ணுடைய அவங்களுடைய மயக்கத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி சொல்றார். ஏ நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி. அந்த ஒரு மயக்கம் தரக்கூடிய பெண்ணுடைய மயக்கத்திலே விழுந்து. குன்றினா என்ன? விழுந்து அதுக்குள்ளேயே ஒடுங்கி ஒரு குடும்பத்துக்குள்ள மனைவி சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்து அப்படியே கிடக்கக்கூடாது இல்லையா? அதான் சொல்றார். ஏ நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுவடியேனை. குன்றி விழுவடியேனை. குன்றி விடுதலா என்ன? சுருங்கி விடுதல். அந்த குடும்பங்கள் அந்த கட்டத்துக்குள்ளேயே இருந்து சுருங்கி அதுக்கு அந்தாண்ட அருள் தேடி போறதில்லை. பொருள் தேடி அலைஞ்சு அதுவே வீணா போறது. தன்னுடைய மனைவி மக்கள் அப்படின்னு பொருள் தேடி அலைஞ்சு அருளை தேடுவது இல்லை. இதான் பொருள். கொழுமணியே நகையார் மங்கை குன்றிடை சென்று குன்றி விடுவடியேனை விடுதி கண்டாய். அப்படியே என்ன விட்டுடாத. பொன்னாட்டிக்குள்ள பொருள் சொத்து சோகம் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிற என்ன அப்படியே விட்டுடாத. நான் மீண்டும் பிறக்கணும். அதனால என்ன சுவாமி கொஞ்சம் ஆண்டுவோம், என்ன கொஞ்சம் கண்டு அப்படிங்கிற. அழும் அடியாரினை ஆர்த்து வைத்து. யார் அவனை நினைத்து அழுகுறாங்களோ அடியார்கள் அந்த பொழுதுக்கு போகணும். அழும் அடியாரினை எங்க போகணும்? அடியாரினை போகணும். அடியார் அருள் இருக்கும் அருளை புரியாய். அழும் அடியாரினை
ஆட்டு வைத்து அங்க கொண்டு கூட்டத்தில் என்ன வைங்கிறார் சாமி கிட்ட கேட்கிறாரு. அதுக்குள்ளே இருந்து வேணா கூடக்கூடாது, அடியார் கூட்டத்தில் கொண்டு போய் என்ன வை. அழும் அடியாரினை ஆட்டு வைத்து ஆட்கொண்டு அருளி, புரியுதமா? அருளி கழுமணியே கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்கடலே. உன் திருவடி, கடல்னா திருவடி, காட்டு கண்டாய். நீ காட்டாதான் அவனை காண முடியும், நீ காட்டாத உன் திருவடியை நான் பார்க்க முடியாது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. நீ காட்டினால்தான் உன் திருவடியை, ஆமா நீ காட்டினால்தான் உன் திருவடியை நான் காண முடியும் சுவாமி. அதனால காட்டு காட்டு கண்டாய். அடுத்த பாட்டு. புலன்கள் திகைப்பிக்க, புலன்கள் திகைப்பிக்க. புலன்கள் தெரியுதப்ப 5 புலன்கள். இது திகைக்க வைக்கிறார் நம்மள. எப்படி திகைக்க வைக்குது? கண் ஒரு பக்கம் போகுது, காது ஒரு பக்கம் போகுது, புரியுதா? காது ஒரு பக்கம் போகுது, இந்த வார்த்தை இது ஒரு பக்கம் போகுது. ஏன் 5 விதமான வேலை செய்யுது. பஞ்ச புலனைந்து பஞ்சனையே செய்கிறது. அதான் சொல்றார் புலன்கள் திகைப்பிக்க யாரும் திகைத்து. அதாவது ஒரு ஆன்மா திகைத்து நிற்குதுன்னா காரணம் புலன்கள் தான். புலன்வயப்படுவதால் துன்பத்திற்கு ஆளாகிறது என்பதை மணிவாச பெருமான் சொல்கிறார். புலன்கள் திகைப்பிக்க யாரும் திகைத்து இங்கோ பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை. நல்ல நெறிக்கு சிவ நெறிக்கு போகல, உலகிற நெறியில பொய் நெறியிலே இருந்து நான் வீணா போறேன். இருந்தாலும் சாமி என்னை விட்டுவிடாத, எப்படி என்னை விட்டுவிடாத, என்னை விட்டுவிடாத, எப்படி கேட்கிறார் பாருங்க. புலன்கள் திகைப்பிக்க யாரும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டார். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க, விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே. எல்லாம் பயந்தாங்களாம். விண்ணுன்னு ஒரு மண்ணுன்னு ஒரு சாமி இந்த அழகால விஷயத்து ஒண்ணு இருந்தாரு, சாமிக்கு இன்னாகும்னு பயந்தாங்களாம். அப்படியே தொண்டையில வச்சுக்கிட்டாராம் பத்திரமாக. வேற எங்க வச்சாலும் நம்மளுக்கு ஆன்மத்தை ஏற்படுத்தும், ஆன்மாங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதுக்காக அந்த நஞ்சு என்ன பண்ணாரு? கண்டத்துல வச்சுக்கிட்டாரா. நஞ்சுண்ட கண்டன். என்ன கண்டன்? நஞ்சுண்ட கண்டன். வேறு தோல்வி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. மிக நல்ல வீணை தடவினா என்ன? சுவாமிக்கு வீணை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இசைக்கு அவர்தான் நாயகன். வீணைக்கு வீணை வாசிக்கிறதுல அவரை மாதிரி வல்லவர் யாரும் கிடையாது. அகத்தியர் ராவணனை தோக்கடிச்சார் தெரியுமா? வீணை வாசிச்சு. அகத்தியர் யாரு? இந்த குருமன் யாரு? சிவபெருமானுக்கு சமானமானவர்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு சமானமானவர். தென் திசை நோக்கி வந்தார். தென் திசை நோக்கி வந்தார்ல உலக சமநிலை அடைவதற்காக. ஆமா, அந்த கல்யாண காட்சியை உனக்கு நாங்க கொடுக்குறேன். என்ன வருது? சதுர்வேதபுரம். அங்கதான் திருமணம் நடந்தது. அங்க அகத்தியருக்கு அந்த காட்சியை கொடுத்தாங்க. அங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவசியம் நடக்குது. ஆமான்னு போயிட்டாங்க. எப்படி பாருங்க, சிவபெருமானுக்கு சமமானவர் யாருன்னு கேட்டா இருக்கிற ரிஷிகள்லயே அகத்தியர் தான் சமமானவர். அதான் சிவமே அல்ல, சிவத்துக்கு சமமானது. ஒப்புடணும்னா வேற எந்த தெய்வத்தையும் இவர் கூட ஒப்பிட முடியாது, சிவனை தான் ஒப்பிடலாம். சிவனுக்கு சமமானவர்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த புலன்கள் திகைப்பிக்க யாரும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விதி கண்டாய். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தார். இந்த விஷத்தை நீ அமுதமாக ஏற்றுக்கொண்டாய். அமுது செய்தாய் கருணாகரனே. எதனால செய்தாய்? ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினால் செய்தாய். நீ கருணாகரன், சாதாரண அரண் இல்ல, கருணாகரன். கருணாகரன் துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே. அதனால்தான் நான் உன்னை அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் நான் உன்னை துலங்குகின்றேன். என்ன? உன் திருவடியை வணங்குகின்றேன், பற்றுகின்றேன், உன் திருவடியை சரணாகதி அடைகின்றேன், அதான் துலங்குகின்றேன். அதனால அடியே துலங்குகின்றேன், அடியே உடையாய் எனக்கு உடையவன் நீதான், என்னுடைய உரிமையாளன் நீதான், என் நாயகன் நீதான். அதனால என்னை நீ கடை தேற்றுவாய் என்று என் தொழுகுலமேங்கிறார். என் தொழுகுலமே.
உன் குலத்தை தவிர வேற கும்பிடல. ஆமா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, குலம் கலைந்தாய் அடியார்களுக்கு குலம் கிடையாது. அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் யாரு? பிராமணர். ஐயா ஆமா அந்த பூம்பாவுடைய அப்பா அது செட்டியாரு. செட்டியாரு. அவர் செட்டியாரு, வணிகம் பண்ற செட்டியாரு, வணிக விஷயம். இவர் யாரு? ஆயுது. இவருக்கோசரம் அவர் பொண்ணை வளர்க்குறாரு பூம்பாவை. அந்த வரலாறு பொண்ணு நேரம் தொட்டு காட்டுறேன். ஏன்னா அந்த காலத்துல அடியார்களுக்கு ஜாதி இல்லை, குலம் இல்லை. அடியார் கூட்டம்னா அது ஜாதி குலம் கிடையாது. அடியார் கூட்டம் தான். அடியார் கூட்டம் தான், சிவனடியார் கூட்டம் தான். என்ன கோத்திரம்னா சிவகோத்திரம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே கோத்திரம் தான், சிவகோத்திரம். அது போல கலங்க முன்னி நஞ்ச முது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் குலமே குலங்கலைந்தாய் கலைந்தாய் குலங்கலைந்தாய் கலைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாய் இளங்கலைந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்க செந்தாமரை மேனி அப்பா. பொன்னின் மின்னு கொன்றை மலர் சொல்றீங்களா? பொன்னை விட மின்னக்கூடிய கொன்றை மலரை திருமுடியில சூட்டிருக்கிறார். பொன்னை பொன்னின் மின்னு கொன்றை, பொன்னின் என்ன? பொன்னின் தங்கத்தை விட மின்னக்கூடிய கொன்றை மலர். ஆமா கொன்றை மலர் எப்படி இருக்கும்? தங்க கலர் தான் இருக்கும். அதை விட மிஞ்சினதுன்னு சொல்றாரு, பொன்னை விட மிஞ்சினதுங்கிறாரு. பொன்னின் மின்னு கொன்றை அவங்கள் தாமரை மேனியப்பா. உடம்பு எப்படி இருக்குமா? தாமரை போன்று செந்தாமரை போன்று சாமிக்கு இருக்குமா? ஆமா தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே. உனக்கு ஒப்பா எதையும் இந்த உலகத்துல சொல்ல முடியாது. உனக்கு ஒப்பா இது மாதிரி இது இருக்குன்னு சொல்லவே முடியாது சிவபெருமானுக்கு. ஆமா ஒப்பிலாதவனே, ஒப்பிலாதன ஓமணி நிறந்தன. இதே திருவாசகத்துல ஒரு பாட்டு சொல்றாரு சாமி. ஒப்பிலாதன ஓமணி நிறந்தன. உனக்கு ஓமையா எதையும் காட்ட முடியாது, உனக்கு ஒப்பா எதையும் சொல்ல முடியாது. எப்படி மாதிரி ஒரு பாட்டு வருது இல்ல, இதே சொல்லு வரும் வரும் பாருங்க வரும். ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வன். இங்க என்ன சொல்றாரு? மலங்கள் ஐந்தால் எதை சொல்றாரு? இங்க புலன்களை தான் சொல்றாரு. இந்த அஞ்சால தான் நான் சுழன்றுட்டு கிடக்கிறேன். பிறவியை அறுக்க முடியல, ஒரு திருவடியை அடைய முடியல. தயிரில் ஒரு மத்துறவே. இந்த தயிர்ல மத்து போட்டு கடைஞ்சா எப்படி இருக்குதோ அது போல அந்த பத்துல அகப்பட்ட தயிர் மாதிரி தடுமாறிட்டு கிடக்கிறது. இப்படியும் அப்படி இப்படி அப்படி சொல்றாரு பாட்டு. மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கது வக்கலங்கி. அந்த பாட்டு அதே மத்து தயிர் சொல்றாரு பாருங்க. மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கது வக்கலங்கி வித்துரு வேலை விடுதி கண்டாய் வெண்தலை நிலைச்சி ஒத்துரு போதும் இளைந்து குடநெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் செஞ்சாந்து அணி சச்சையணி. செஞ்சாந்துன்னா செம்மையான திருநீர் அர்த்தம். செஞ்சாந்துன்னா செவப்புன்னு நினைச்சுக்கிறாரு. செம்மைன்னு ஒரு பொருள் இருக்கு. செஞ்சாந்தனின்னா சாந்துன்னா சிவபெருமானுக்கு திருநீர் தான். செஞ்சாந்துன்னா செம்மையான திருநீர், செம்மை திருநீர். செஞ்சாந்துன்னா நம்ம வேற ஒரு பொருள் செவப்பா இருக்குன்னு நினைச்சுக்கூடாது. செஞ்சாந்தனி சச்சை செம்மையான திருநீர், அருமையான திருநீர், சிறப்பான திருநீர், அப்படி பொருள். அந்த மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கது வக்கலங்கி. முத சொன்ன அதே பாட்டு பொருள் தான் இருக்கு, வேற பொருள் கிடையாது. சச்சையனே மிக்க தன் புனல் பின் கால் நிலம் நெருப்பாய் விச்சயனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்யமேறியனே உன் பட அரவக்கச்சையனே கலந்தாய் கடந்தால அதற்கரியே. சச்சையனே மிக்க தன் புனல். மிக்க தன் புனல் என்ன? தன் புனல் குளிர்ந்த நீர்னு அர்த்தம். தன் புனல் தண்டலைனா குளிர்ந்த சோலைன்னு அர்த்தம். தன் புனல்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். குளிர்ந்த நீருக்கு தான் தன் புனல். தன்னா குளிர்ச்சி, புனல்னா நீர், குளிர்ந்த நீர். மிக்க தன் புனல் என்ன? சிறப்பான 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 மானசரோவரில் போய் குளிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தண்ணி. இவன் அதாவது கைலாயத்துக்கு போகும்போது மானசரோவரில் குளிச்சா கண்ணாடி மாதிரி இருக்கும். குளிச்சா எப்படி நல்லாதான் இருக்கும். சொல்லி சொல்லி சொல்லு இருக்காது.
அவர் குளிச்சவர் சொல்றாரு. வெயில் நேரத்தில் குளிச்சிருப்பாரு. சரி ரைட்டு, நல்லது. சரி நல்லது. சச்சயனே மிக்க தன் குணல் விண்கால், விண்கால் என்ன ஆகாயம், கால்ல காற்று, நிலம்னா பூமி, நெருப்பாம் பிச்சையனே விட்டுடு கண்டாய். குணல்னா நீர், குளிர்ந்த நீர் சொல்றாரு இந்த இடத்துல. பச்சையனே, பச்சையனே என்ன, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை பூரா பாருங்க எப்படி இருக்கும், பச்சையா தான் இருக்கும். அப்ப அம்மா அம்மா எப்படி இருப்பாங்க, பச்சை அம்மா. அம்மா பச்சையா தான் இருப்பாங்க. திருவாளி எப்படி இருப்பாரு, அவரும் பச்சையா தான் இருப்பாரு. அதுதான் பச்சை தான் நீல நிறம் சொல்றது. அதாவது பச்சை நிறம் உடையவர் தான். பச்சை பச்சை மாமலை போல் மேனி. இப்ப வந்துருச்சா, திருமாலி எப்படி இருப்பாரு, பச்சையா தான் இருப்பாரு. அம்மா எப்படி இருப்பாங்க, பச்சையா தான் இருப்பாங்க. சாமி மட்டும்தான் சிவப்பா இருப்பாரு. விநாயகர் எப்படி இருப்பாரு, விநாயகர் எப்படி இருப்பாரு, நீல உருவில் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். அவர் தான் நீலமேனியில் இருப்பாரு. அம்மா பச்சையா தான் இருப்பாங்க, திருமால் பச்சையா தான் இருப்பாரு. சாமி எப்படி இருப்பாரு, முருகன் எப்படி இருப்பாரு, செந்தாமரை காணனைய மேனி. சிவபெருமானும் முருகனும் சிவப்பு, அது தெளிவா இருக்கணும். செந்தாமரை, செந்தாமரை, செந்தாமரை காணனைய மேனி தனித்துணையே திருவாசமே சொல்லுது. அதை வேற எங்கேயும் போய் தேட வேண்டியது. இப்போ அடுத்த பாட்டு போகலாம். அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அங்கி அழிந்த எண்ணெய். அடற்கரினா என்ன, இங்கேயும் அதே தான். அதாவது மதம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானை என்ன செய்யும், அங்கேயும் இங்கேயும் வழியில பாக்குறவங்கெல்லாம் அடிக்கும், பதைக்கும், துரத்தும். அது போல அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய். விழு தொண்டற்கு அல்லா தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுத்தீ சுடர கடற்கரியாய் எழு நஞ்சு அமுதாரை கண்டனே. என்ன சொல்றாரு, அடல்கரி போல் பதங்கொண்ட யானையை போல் இருக்கின்ற அஞ்சு புலன்களிடத்திலே மாட்டி நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். அஞ்சி அழிந்த எண்ணெய், அப்படி அழிஞ்சு போன எண்ணெய் விடற்கரியாய். நீ எதையும் உன்னுடைய அடியை பிடிச்சவங்களை விட்டதில்லை. உன் அடியில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுட்ட, அடியில் விழுந்த சந்திரனை முடியில் வைத்துக் கொண்டாய். அப்பேற்பட்டவன் நீ விடற்கரியாய், யாரை விடமாட்ட. உன்னை சரணாகதி அடைந்தவனே நீ விடமாட்ட, விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய். சுவாமி அப்படிலாம் நீ செஞ்சிருக்கிற, என்னை விட்டுடுவியா, என்னை விட்டுடாதே. விழு தொண்டற்கு, உன் திருவடியில விழுந்த தொண்டற்கு அல்லாஹ் தொடர்கரி. உன்னை யார் சரணாகதி அடைஞ்சாங்களோ அவங்களை நிச்சயமா நீ காப்பாற்றுவ. தொடர்கரியா சுடர் மாமணியே, அதாவது சுடர்மணி மாமணியே அப்படின்னு என்ன, சுடர்னா என்ன, ஒளி. அந்த ஒளியா இருக்கின்றவன் நீதான். செம்பவள மணி போல், செம்பவள மணி போல ஒழிக்கின்றவன் நீதான். அந்த கைலாயத்தில் இருக்கிற கைலாய மலை சூரிய வெப்பம் அடைஞ்சா எப்படி இருக்கும், அப்படியே செம்பவள மேனி தான். சூரிய ஒளி பட்டவனே செம்பவள மேனி தான். ஆமா ஆமா. தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுத்தீ சுடல. சுடுத்தீ எப்படி இருக்கும், தக 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 வேணா ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. அவன் அம்மா பாடுறாங்களா காரைக்காலம்மா. தக 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 தகன்னு இருக்குமா. திடு துடு சுடு தீ சுடல கடல் கரிதாய், கடல் கரிதாய் எடு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே. கடலையே கருப்பாக்குச்சா அங்க எழுந்துருச்சு ஆழகால விஷம். அப்பேற்பட்ட விஷயத்தை எடுத்து சுவாமி கண்டத்துல வச்சுக்கிட்டாராம். இந்த கண்டத்துல வச்சுக்கிட்ட உடனே கண்டம் கருத்து போச்சான். அதான் திருநீலகண்டம். அந்த கண்டத்துக்கு என்ன பேரு, திருநீலகண்டம். ஆமா, இவருக்கு கண்டம் கருத்து போச்சு. அடியார் போய் சுந்தரர் கையில கொண்டு வந்தாரு, அவர் கையை கருக்கலையா.